நம்பி வந்து உன் முன்னாடி நிற்குதுமா. வந்ததை வாரி கொடுத்துட்டு நிற்கிறாங்க. எதனால அந்த தண்டனை? உன்னை தான் கோடிக்கிறாங்க ஒரு ரூபமாக வச்சு. அப்படி இருக்கும்பொழுது உன் அம்சம்தான் எப்படி நடந்தது? கெட்டது ஏதாவது இருக்கா, இல்லை எதனால நடந்ததா? எதுவாக இருந்தாலும் நீ தான் சொல்லணும். அந்த பாலனுக்கு சொல்றது மட்டும் இல்லை, அதே மாதிரி இன்னொன்று கொடுக்கணும். கொடுப்பேன்னு ஒரு உத்தரவு. மடியேறி பிச்சை கேட்குறேன், நல்ல ஒரு வழியை காட்டுறேன், நான் தொலை நிற்கிறேன், நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு உத்தரவு. உங்கள்கிட்ட காசு பணம் கேட்டு நிற்கல, நான் ஒரு ஆறுதலை தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அந்த ஆறுதலை கொடுப்பேன்னு ஒரு உத்தரவு கொடு. நீ நினைச்சா முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நான் நம்புறேன் அந்த மாதிரி. நீ நினைச்சா முடியும். காலத்துக்கு உன்னை மறக்காதபடி அந்த பாலனுக்கு ஒரு வழி காட்டு. எப்பயும் நீ நினைப்புல இருக்கணும். அவங்க நான் உன் பொண்ணா இருந்தா இறங்கி வா. அழை விட்டு வேடிக்கை பார்க்கறது தெய்வம் கிடையாது, அரவணைக்கிறது தான் தெய்வம். நான் பெத்த தாயை தான் நான் மதிக்கிறேன். நீ என்னை உன் பொண்ணா ஏற்றுக்கிட்டா தான் இறங்கி வா, இல்லைன்னா நீயே வச்சுக்கோ. உன் பொண்ணு நான் கேட்குறேன், அவன் கூட கேட்கல, நான் கேட்குறேன். எனக்கு மனசிறங்கி என் வாக்குக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா, நீ எனக்கு துணை நின்னா அந்த பாலனுக்கு மறுபடியும் ஒரு கருவை கொடுக்கணும். அது பூமியை பார்க்கணும். தரேன்னு ஒரு உத்தரவு கொடு, கனி கொடு. நான் உன் பொண்ணா இருந்தா கொடு, இல்லைன்னா கொடு, சந்தோஷம்.